வெல்கம். உங்க கஸ்டமர் யாருன்னு உங்களுக்கு நிஜமாவே தெரியுமா? சும்மா யூகத்துல இல்லாம அவங்கள பத்தி ஆழமா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்காகவே ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட், அதாவது ஒரு வெற்றி வரைபடத்தை எப்படி உருவாக்குறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். நீங்க உருவாக்குற ஒரு விஷயம் அது யாருக்காக போய் சேருதுன்னே தெரியாம ஒரு முகமே இல்லாத கூட்டத்துக்காக உழைக்கிற மாதிரி எப்பவாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நாம யார்கிட்ட பேசணும்னு நினைக்கிறோமோ அவங்க யாருன்னே தெரியாம இருக்கிறது ரொம்ப பெரிய சேலஞ்ச் இல்லையா? சரி, இந்த சேலஞ்சு ஜெயிக்க நாம ஒரு 5 ஸ்டெப் பிளான் ஃபாலோ பண்ண போறோம். முதல்ல நம்ம கஸ்டமர் யாருங்கிற புதிரிய விடுவிக்க போறோம். அதுக்கப்புறம் அவங்கள பத்தின உண்மைகள், புள்ளி விவரங்களை வச்சு ஒரு ஃபவுண்டேஷன் போடுவோம். அப்புறம் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். அது முடிஞ்சதும் அவங்க என்ன செய்றாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு கடைசியா இந்த எல்லாத்தையும் வச்சு எப்படி லாபம் பார்க்கறதுன்னு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, ஸ்டெப் நம்ம ஆடியன்ஸ் யாருங்கிற கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்கிறது. இனிமே அந்த முகமில்லாத கூட்டமெல்லாம் கிடையாது. ஒரு மங்கலான ஐடியால இருந்து ஒரு லேசர் மாதிரி ஷார்ப்பான டார்கெட்டை நோக்கி நம்ம நகர போறோம். பாருங்க, சக்சஸ்ங்கிறது சத்தமா கத்துறதுல இல்ல, நீங்க யார்கிட்ட பேசுறீங்கன்னு கரெக்டா தெரிஞ்சு பேசுறதுல தான் இருக்கு. நாம உருவாக்க போற இந்த டீடைல்டான ப்ரொஃபைல் தான் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு பிசினஸ் முடிவுக்கும் ஒரு கைடா இருக்க போகுது. அடுத்தது செக்ஷன் 2. இப்போ நாம நம்ம ப்ளூ பிரிண்ட்டுக்கு ஃபவுண்டேஷன் போட போறோம். அதாவது டெமோகிராஃபிக்ஸ். இதுதான் உறுதியான உண்மைகளும் நம்பர்ஸும். இதை வச்சுதான் நம்ம கஸ்டமரோட ஒரு பேசிக் ஸ்கெலட்டனை உருவாக்க போறோம். சரி, இந்த டெமோகிராஃபிக்ஸ்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா அது உங்க கஸ்டமரோட ஐடி கார்டு மாதிரி. அவங்க வயசு என்ன, ஜெண்டர், என்ன வேலை பார்க்கறாங்க, சம்பளம் எவ்ளோ, எங்க இருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான். இதுதான் நம்ம ப்ரொஃபைலோட பேஸ்மெண்ட். இது இல்லாம நம்ம பில்டிங் கட்டுனா அது காத்துல கட்டின கோட்டை மாதிரி. இப்பதான் விஷயமே இன்ட்ரெஸ்டிங் ஆக போகுது. டெமோகிராஃபிக்ஸ் அவங்க யாருன்னு சொல்லும், ஆனா சைக்கோகிராஃபிக்ஸ் அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லும். இதுதாங்க கேம் சேஞ்சர். வெறும் புள்ளி விவரங்களை தாண்டி அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னு நாம பார்க்க போறோம். அடுத்தது செக்ஷன் 3. அவங்க மனசுக்குள்ள ஒரு எட்டி பார்ப்போம். இப்போ நம்ம வெறும் நம்பர்ஸ மட்டும் பார்க்க போறதில்ல, அவங்கள உண்மையிலேயே எது இயக்குது, அவங்க நம்பிக்கைகள், பயங்கள், ஆசைகள், இதையெல்லாம் சைக்கோகிராஃபிக்ஸ் வச்சு தோண்டி எடுக்க போறோம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்ளூ என்னன்னா பெயின் பாயிண்ட்ஸ். அதாவது உங்க கஸ்டமர்ஸ் தினமும் ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள், அவங்களோட ஏமாற்றங்கள், இல்லைன்னா அவங்களுக்கு தீர்க்கப்படாத தேவைகள். இதை கண்டுபிடிக்கிறது ஒரு டிடெக்டிவ் கதையில முக்கியமான ஒரு தடயத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி. அவங்க ஏன் அப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க நாம சில கேள்விகளை கேட்டுக்கணும். அவங்க வாழ்க்கையில எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, அவங்களோட இன்ட்ரெஸ்ட்ஸ் என்ன, ஒரு பொருளை வாங்கும்போது விலை, தரம் இல்ல பிரஸ்டீஜ், இதுல ஏது அவங்கள மோட்டிவேட் பண்ணுது. இந்த கேள்விகளுக்கான பதில் தான் அவங்க மனசை திறக்கிற சாவி. உதாரணத்துக்கு இந்த ஒரு வாக்கியத்தை கேளுங்க. இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸான டூல்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு அழுத்துடுச்சு, சும்மா டைம் தான் வேஸ்ட் ஆகுது, எனக்கு சிம்பிளா வேலை செய்யற மாதிரி ஏதாவது வேணும், அப்பதான் நான் முக்கியமான விஷயத்துல கவனம் செலுத்த முடியும். இது ஒரு கஸ்டமரோட பெயின் பாயிண்ட்டை எவ்வளவு பவர்ஃபுல்லா சொல்லுது பாத்தீங்களா? யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கோ அங்கதான் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து செக்ஷன் 4. செயல்களை புரிஞ்சுக்கிறது. பாருங்க, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றது ஒரு பக்கம், ஆனா அவங்க உண்மையில என்ன செய்யறாங்கன்றது இன்னொரு பக்கம். அதுதான் முக்கியம். இப்போ நாம வார்த்தைகளை தாண்டி அவங்களோட ஆக்ஷன்ஸை டீகோட் பண்ண போறோம். ஒரு கஸ்டமரோட பயணத்தை யோசிச்சு பாருங்க. முதல்ல உங்க ப்ராடக்ட் பத்தி அவங்களுக்கு தெரிய வருது, அதான் அவேர்னஸ். அடுத்து மத்த ஆப்ஷன்ஸ் கூட கம்பேர் பண்ணி யோசிக்கிறாங்க, இது கன்சிடரேஷன். ஃபைனலா வாங்குறாங்க. அவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா உங்களுக்கு லாயலான கஸ்டமரா மாறிடுறாங்க. இந்த ஒவ்வொரு ஸ்டேஜையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா அவங்களோட பயணத்தை நம்ம வழிநடத்த முடியும். இந்த டிஜிட்டல் உலகத்துல அவங்க பண்ற ஒவ்வொரு கிளிக்கும் ஒவ்வொரு லைக்கும் ஒரு க்ளூவை விட்டுட்டு போகுது. அவங்க எந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க, என்ன ஹேஷ்டேக்ஸ் யூஸ் பண்றாங்க, ஆன்லைன்ல யார சொல்றத நம்புறாங்க. நாம ஒரு டிஜிட்டல் டிடெக்டிவ் மாதிரி இந்த தடயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணா அவங்களோட உண்மையான பழக்க வழக்கங்களை ஈஸியா கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போ கடைசி செக்ஷன் 5. ப்ரொஃபைல் இருந்து ப்ராஃபிட்க்கு. நாம இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு சேகரிச்ச எல்லா தகவல்களையும் நம்ம ப்ளூ பிரிண்ட்டையும் வச்சு எப்படி ஸ்மார்ட்டான லாபம் தர முடிவுகளை எடுக்கிறதுன்னு பார்க்க போறோம். இதுதான் கிளைமேக்ஸ். இதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் இருக்கு, அதுதான் ஆடியன்ஸ் செக்மெண்டேஷன். அப்படின்னா உங்க எல்லா கஸ்டமர்ஸையும் ஒரே மாதிரி பார்க்காம அவங்களுடைய பொதுமான கேரக்டரை வச்சு சின்ன சின்ன குரூப்ஸா பிரிக்கிறது. ஏன்னா எல்லாருக்கும்னு ஒரு மெசேஜ் அனுப்புனா அது யாருக்குமே போய் சேராது. ஆனா ஒரு குறிப்பிட்ட குரூப்புக்குன்னு அனுப்புனா அது அவங்கள கரெக்டா போய் ரீச் ஆகும். இங்க பாருங்க, இந்த டேபிள் அது சூப்பரா விளக்குது. ஹை வேல்யூ கஸ்டமர்ஸ்னு ஒரு குரூப் இருக்காங்க இல்லையா? அவங்க கிட்ட புதுசா ஏதாவது விக்கிறத விட அவங்கள நம்ம கிட்டே தக்க வச்சுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட் யூசர்ஸ் இருக்காங்க,
ஏர்லி அடாப்டர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு குரூப்புக்கும் ஒரு தனி ஸ்ட்ராட்டஜி தேவை. இதுதான் டார்கெட்டட் அப்ரோச். ஆனா ஒரு நிமிஷம், இங்கே ஒரு முக்கியமான கேள்வி வருது. நாம இவ்ளோ கஷ்டப்பட்டு செஞ்ச இந்த ப்ளூ பிரிண்ட் கரெக்ட் தானா, இல்ல இதெல்லாமே நம்மளோட கற்பனையா? சும்மா யூகத்தை வச்சு நம்ம நேரத்தையும் பணத்தையும் ரிஸ்க்ல வைக்க முடியாது இல்லையா? அதனால தான் நாம செஞ்ச அசம்ஷன்ஸை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். எப்படி? சர்வே நடத்தலாம், ஃபோக்கஸ் குரூப்ஸ் கூட பேசலாம், உங்க வெப்சைட் சோஷியல் மீடியா டேட்டாவை அனலைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணும்போது நம்ம ப்ளூ பிரிண்ட் வெறும் யூகத்துல இல்ல, உண்மையான டேட்டா மேல தான் உருவாக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு ஒரு நம்பிக்கை வரும். கடைசியில எல்லா முயற்சியும் இந்த ஒரு முக்கியமான கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு தான். நாம புதுசா யார டார்கெட் பண்ண போறோம், அவங்கள எப்படி ஈஸியா நம்ம கஸ்டமரா மாத்த முடியும். நாம ரெடி பண்ணின இந்த முழு ப்ளூ பிரிண்ட்டுமே இந்த கேள்விக்கான ஒரு டீட்டெயில்டான ஆதாரபூர்வமான பதில் தான். இப்போ நீங்க ஆரம்பிச்ச இடத்துக்கு திரும்பி பாருங்க. அப்போ உங்க முன்னாடி இருந்தது ஒரு முகமில்லாத கூட்டம். ஆனா இப்போ அப்படி இல்ல. உங்க கையில உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வழிநடத்த ஒரு தெளிவான பவர்ஃபுல்லான ப்ளூ பிரிண்ட் இருக்கு. இந்த ப்ளூ பிரிண்ட் இப்போ உங்க கையில. இத வச்சு நீங்க அடுத்ததா என்ன பெரிய விஷயத்தை உருவாக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்களுக்கான வாய்ப்புகளுக்கு எல்லையே இல்ல.